உலகில் யாரும் செய்யாத விஷயம் இப்ப வந்து பாரு. புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டது இந்திய ராணுவம். செம்ம மாஸ். உலகின் மிக சக்தி வாய்ந்த ராணுவங்களையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு புரட்சிகர தொழில்நுட்பத்தை இந்தியா முதன்முறையாக செயல்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. உலகில் முதன்முறையாக ரேம்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட 155 mm பீரங்கி குண்டுகளை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளது. சென்னை IIT மற்றும் ராணுவ தொழில்நுட்ப வாரியம் இணைந்து உருவாக்கிய இந்த அதிநவீன தொழில்நுட்பம் இந்தியாவின் தற்சார்பு பாதுகாப்பு திறனை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இதுவரை உலகம் முழுவதும் ஏவுகணைகளில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ரேம்ஜெட் என்ஜின் தொழில்நுட்பம் இப்போது பீரங்கி குண்டுகளிலும் இணைக்கப்பட்டுள்ளது. காற்றை உறிஞ்சி இயற்கையான அழுத்தத்தின் மூலம் இயங்கும் இந்த என்ஜின் எந்தவித டர்பைன் அல்லது கம்ப்ரஸரும் தேவையில்லாமல் செயல்படுகிறது. இதன் மூலம் பீரங்கி குண்டுகள் இதுவரை எட்ட முடியாத வேகத்திலும் தூரத்திலும் சென்று தாக்கும் அளவிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அபூர்வ சாதனையின் பின்னால் சென்னை IIT ஏர்ஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையின் பேராசிரியர்கள் BA ராமகிருஷ்ணா மற்றும் S வர்மா ஆகியோரின் நீண்டகால ஆராய்ச்சி உள்ளது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உருவான இந்த தொழில்நுட்பம் இந்திய ராணுவத்தின் தாக்குத்திறனை உலக தரத்திற்கு மேலாக உயர்த்தியுள்ளது. இதுகுறித்து பேராசிரியர் ராமகிருஷ்ணா கூறுகையில், ரேம்ஜெட் என்ஜின் காற்றை உறிஞ்சி இயங்குவதால் இதற்கு டர்பைன் அல்லது கம்ப்ரஸர்கள் தேவையில்லை. இந்த வகை பீரங்கி குண்டுகளை மேக் டு வேகத்தில் தாக்க முடியும். இது திட எரிபொருள் ராக்கெட் குண்டுகளை விட அதிக வேகத்தில் சென்று அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார். சாதாரண பீரங்கி குண்டுகளை விட ரேம்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்ட குண்டுகள் 30% முதல் 50% வரை அதிக தூரம் சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை. இதன் மூலம் தொலைதூர இலக்குகளையும் மிக துல்லியமாக தாக்க முடியும் என்பதால் ராணுவ நடவடிக்கைகளில் இந்தியாவுக்கு புதிய ஆதிக்கம் கிடைக்க உள்ளது. தற்போது இந்திய ராணுவத்திடம் உள்ள 155 mm பீரங்கி குண்டுகளிலேயே இந்த புதிய தொழில்நுட்பத்தை இணைத்து புதுப்பிக்க முடியும் என்பதும் இந்த திட்டத்தின் மிக பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. ராம்ஜெட் பீரங்கி குண்டுகள் முழுமையாக தயாரானதும் ராணுவத்தில் உள்ள அனைத்து பீரங்கிகளிலும் இவற்றை பயன்படுத்த முடியும். இதன் மூலம் இந்திய ராணுவத்தின் தாக்கு சக்தி புதிய வரலாற்று சாதனையை எட்ட உள்ளது.